மாலை வணக்கம். இன்றைய தேர்வு பகுதி ஒரு சொல்லியிருக்கின்ற வேறு சொற்கள் அண்ட் மரபு சொற்கள். இந்த தேர்வு வந்து 20 வினாக்கள் எழுதியிருந்தீங்க. ஒரு சொல்லியிருக்கின்ற வேறு சொற்களை கண்டறிதல் வந்து ஒரு 10 கேள்வியும், மரபு சொற்கள் ஊர்வலியினுடைய மரபு சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த மரபு பெயர்கள் அது ஒரு 10 வினாக்களும் நீங்க வந்து எழுதியிருந்திருப்பீங்க. அதோடைய விளக்கங்களை இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, போலாமா? ஓகே. சோ பாருங்க, முதல்ல என்ன இருக்கு? சொல் பொருள் பொருந்தியதை தேர்க. சொல் பொருள் பொருந்தியது. இப்ப பாருங்களேன், சொல் பொருள் பொருந்தியது. காலை பனி ரெண்டும் பொருந்தி இருக்கான்னு கேட்டா கிடையாது. காலைங்கிறது காலை நேரம், பனிங்கிறது வேலை. தலை கட்டு, தலை அப்படிங்கிறது தலைக்கிறது, இன்னொரு தலை தான் வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்திருந்திருக்கும். இது தப்பு. வேலை வேலை இதுவும் வந்து தப்பு. ஓகே. சோ அப்ப 3 தப்பு. தாழ் நாக்கு, நாக்கு தான் தாள் ஆட்டுன்னு சொல்லுவாங்களா, நாக்கை அசைத்து பாடுறதுனால தான் அது பேர் என்னது, தாள் ஆட்டுன்னு பேர் கூட வந்தது. தாள் அப்படின்னா நாக்கு, இதுதான் வந்து சரி. ஓகே. அடுத்து, குழந்தை என்னும் பொருளுடன் பொருந்தாததை தேர்க. குழந்தை என்னும் பொருளோடு பொருந்தாததுன்னா இப்ப இங்க பாருங்களேன், மகவு அப்படிங்கிறது குழந்தையைத்தான் குறிக்கும், சேய் அப்படிங்கிறதும் குழந்தையைத்தான் குறிக்கும், குழந்தை அப்படிங்கிறதும் குழந்தையைத்தான் குறிக்கும், அதே மாதிரி மழை அப்படிங்கிறதும் குழந்தைக்கு தான் வந்து குறிக்கும். அப்ப இது எல்லாமே வந்து குழந்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. இங்க இகம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து குழந்தைய வந்து குறிக்காது. என்னது? இகம். இந்த இகம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இம்மை பிறப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இம்மை மறுமைன்னு சொல்லுவாங்களா. இம்மைனா இந்த பிறப்பு, மறுமைனா அடுத்த பிறப்பு, மறு ஜென்மம். ஓகேவா? சோ இல்ல இம்மை பிறப்பை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இகவர சுகம் இந்த வார்த்தை கூட கேட்டிருப்பீங்க. இந்த இகம்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. இகம் அப்படின்னா இம்மை அப்படின்னு அர்த்தம், இந்த பிறப்பு அப்படிங்கறதை வந்து குறிக்கும். அடுத்து, காற்று. பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பொறுத்துகள்ல வந்து காற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாருதம், ஜண்ட மாருதம் அப்படிங்கிறது கேட்டிருப்பீங்களா. ஜண்ட மாருதம் அப்படின்ற வார்த்தை கூட மாருதம் அப்படிங்கறத காற்ற குறிக்கும். அதே மாதிரி புகழ், இசை. புகழ் வந்து என்னது? இசை. திருக்குறள்ல கூட புகழ்ன்ற ஒரு அதிகாரம் இருக்கும். அது முழுக்க முழுக்க என்ன பண்ணுதுன்னு இருக்கும், அந்த வசையொலிய வாழ்வாரே வாழ்வார், இசையொலிய வாழ்வாரே வாழாதவர் அப்படின்னு கூட குரல் கொடுத்திருப்பாங்க. புகழ் அப்படிங்கிறது வந்து இசையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கடுத்து, வளம் அப்படிங்கிறது செழிப்பு. இடர் அப்படின்னா துன்பம், துன்பம்ங்கிறது ஊரு அப்படின்னு குறிக்கலாம். சோ ஆன்சர் வந்து என்ன வரும்? டி வரும். சரியா? ஓகே. அடுத்து 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் என்னது? பொருத்தமான இணை தேர்க. அள்ளல், சாரி, அள்ளல்ங்கிறது மாத்தி தான் இருக்கு. சேரு, சாரி நீங்க வந்து டெஸ்ட் எழுதும் போது எப்படி மேபி மிஸ்டேக் ஆயிருக்கும். அள்ளல்ங்கிறது சேரு, அள்ளல் சேரு. ஓகேவா? இது ஆக்சுவலா கரெக்டான ஆன்சராவே வரும். அள்ளல் சேரு, அள்ளல்னா சேரு. அடுத்து, முத்தம் அப்படின்னா பாக்குன்னு இருக்கு. முத்தம்ங்கிறது பாக்கு கிடையாது. முத்தம் அப்படின்னா முத்துன்னு அர்த்தம். முத்தம்னா என்னது? முத்து. அப்ப பாக்குங்கிறது எதுக்கு வரும்னா பாக்கு வந்து இது. சரியா? பாக்கு, கமுகுதான் வந்து பாக்குக்கு வரும். அப்ப சங்குக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது வரும், நந்து, சங்கு. அதாவது இது ரெண்டும் ஒரு பேருப்பா, இது ரெண்டும் ஒரு பேருப்பா. முத்து, முத்தம் இது ஒரு பேர். சரியா? அல்ல. அப்ப இது 3மே நமக்கு மாறிதான் இருக்குது. அப்ப கரெக்டா பொருந்தி இருக்கக்கூடிய இணை எது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அள்ளல் சேரு. சரியா? அடுத்து, நுழாய் என்பதன் சரியான பொருளை தேர்க. நுழாய் அப்படின்னா என்னன்னா இளம் பாக்குன்னு சொல்லுவாங்க. நுழாய்னா என்னது? இளம் பாக்கு. அப்ப வாழை பிஞ்சுக்கு இளம் பேர் என்ன அப்படின்னா கச்சல். எள் பிஞ்சுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கவ்வை. நெல்லுக்கு பேர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா கருக்கள். சரியா? வாழைக்கு கச்சல், எள்ளுக்கு கவ்வை, நெல்லுக்கு கருக்கள். சரியா? அடுத்து, பொறுத்துக. பாருங்க, இயல்பு. இயல்புனா இயல்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இயல்பா இருங்கப்பா அப்படின்பாங்க. ஆக்சுவலா இயல்பு அப்படிங்கிறது நல்ல குணம். சரியா? ஒழுக்கம், இதைத்தான் குறிக்கும். இயல்புனா நல்ல ஒழுக்கம். இப்ப இயல்பா இருந்தா ஒழுக்கமா இருன்னு அர்த்தம். சரியா? இயல்புனா நல்ல குணம். அதுக்கு அடுத்து, பொதும்பர் அப்படின்னா பொதும்பு, பொதும்பர் இதெல்லாம் என்னன்னா காட்டை குறிக்கக்கூடிய ஒண்ணு. சோலை, காட்டை குறிக்கக்கூடிய ஒரு பேர். அடுத்து, ஆகடியம். ஆகடியம் அப்படின்னா ஆகடியம் அப்படிங்கிற ஏளனமா பேசுற, ஆகடியம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த கிராம வழக்குல சொல்லுவாங்க. ஆகடியம் பேசுறதுன்னா கேலி கிண்டல் பேசுறதுன்னு அர்த்தம். ஆகடியம் அப்படின்னா ஏளனம். சரியா? அடுத்து, மாகவன், மாகவான். மாகவான் அப்படின்னா விண்மேகம். இது ஆக்சுவலா இந்த மாகவான்ங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லுவாங்கன்னா வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, வள்ளல்களை குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தாங்க. மாகவான், அதாவது ஒரு கருமேகம் எப்படி மாயை வாரி வழங்குதோ, மழை எப்படி வாரி வழங்குதோ, அதே போல மாகவான்கிறவர்கள் வள்ளல்கள்.
இந்த மழையை போலவே வள்ளல்கள் வந்து வாரி வழங்குவார்கள், மேகத்தை போல வாரி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மாகவான்கிறத மேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா இது யாருக்கு இந்த சொல் வந்து ஓமைப்படுத்தப்படுதுன்னா வள்ளல்களுக்கு ஓமைப்படுத்தப்படுது. சரியா? ஓகே. உலகம் என்ற சொல்லுடன் பொருந்தாதது தேர்க. உலகம் என்றதோட பொருந்தாது என்னது? நானிலம்ங்கிறது வரும், புவனம்ங்கிறது வரும், பூதளம்ங்கிறதும் வரும். அப்ப துகள் இதுதான் வந்து வராது. சரியா? ஆக்சுவலா உங்களுக்கு கொஸ்டின்ல அது வந்து துகில்னு இருந்திருக்கும். இதுதான் வந்து வராது. ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில் என்பதன் சரியான பொருளை தேர்க. முகில் அப்படின்னா என்னது? மேகம். இப்ப மேகம்னா என்ன வரும்? கார், கொண்டல், மேகம். இதுதான் கரெக்ட். நீங்க பாருங்களேன், களின்னு இருக்கு. களிங்கிறது ஆக்சுவலா மேகம்ங்கிற பொருள் வருமான்னு கேட்டா இது வராது. அதே மாதிரி இதுல வந்து மங்கைன்னு இருக்கு. இதுலயும் மங்கன் இருக்கு. மங்கைங்கிறது மயில குறிக்கக்கூடிய வார்த்தை. பொருந்துமான்னு கேட்டா வராது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான ஒண்ணு. சரியா? அடுத்து, புத்தக சாலை என்பதன் பொருந்தாத பொருளை தேர்க. புத்தக சாலை அப்படிங்கிறதோடைய சொல்லோட பொருந்தாதது. ஏடகம், சுவடிச்சாலை, புத்தக பண்டாரம் இதெல்லாமே புத்தக சாலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வனிதைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, வனிதா கிடையாது, வனிதை. இந்த வனிதைங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. யாரு? மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரியா? வனிதைங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்து பாருங்களேன், அப்ப ஆப்ஷன் பி தான் பொருந்தாது. அடுத்து 10வது கொஸ்டின். நாளிகேரம். நாளிகேரம் அப்படிங்கிறது எதுனா தென்னை மரம். நாளிகேரம்ங்கிறது எது? தென்னை மரம். கோழி அப்படிங்கிறது அரச மரம். சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரம். தமாலம் அப்படிங்கிறது பச்சிலை மரம். இது ஆக்சுவலா எங்க வரும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் பெரிய புராணத்துல வந்து இந்த இது அப்படியே மொத்தமா கொடுத்திருந்திருப்பாங்க. ஒரே ஒரு பாடல். ஓகே, நாளிகேரம், இது கோழி, தமாலம், ஆச்சாமன் அதெல்லாமே அப்படின்னா ஒரே பாடல்ல பெரிய புராணம் இருக்கக்கூடிய கடைசி பாடல்ல அது மொத்தமா கொடுத்திருப்பாங்க. ஸோ ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதோட பொருந்தக்கூடிய கரெக்டான ஏரியா எதுன்னு பாத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி. சரியா? ஓகே. அடுத்து மரபு சொற்கள். இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வரும் சொற்களுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம? மறு அப்படின்னு சொல்றோம். இலக்கண நெறியிலிருந்து சிதைந்து பிறழ்ந்து வழங்கக்கூடிய சொற்களுக்கு பேர் தான் என்னது? மறு. அப்ப குழு குறி அப்படின்னா என்னன்னா ஒரு குழுவினருக்கு மட்டுமே புரியக்கூடியதா என்னது? குழு குறி, கோட் வேர்ட்ஸ். இடக்கர இடக்கல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சபையில பேச முடியாத வார்த்தையை மறைத்து அதுக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை சொல்றது. மங்களம்ங்கிறது அமங்கல சொல்லுக்கு பதிலாக மங்கள சொற்களை சொல்றது. இப்ப மறுங்கிறதான் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள். சரியா? அடுத்து, புதுச்சேரி என்பதன் மறு என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா புதுவை. புதுச்சேரி என்பதனுடைய மறு என்னது? புதுவை. ஓகே. அடுத்து, இப்ப புதுவை அப்படிங்கிறது அப்ப புதுகை அப்படிங்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புதுகை, புதுக்கோட்டை. சரியா? இது ஒரு புதுகை, புதுக்கோட்டை, புதுவை, புதுச்சேரி. இது வந்து ரொம்ப ஒரு இதானது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. புதுகை, புதுவை. ஓகேவா? அடுத்து, பொருந்தாத இணையை தேர்க. கோவை, கோயம்புத்தூர் கரெக்ட். திருச்சி, திருச்சிராப்பள்ளி கரெக்ட். குடந்தை, கும்பகோணம் கரெக்ட். புதுமை, புதுச்சேரின்னு கொடுத்திருக்காங்க, இது தப்பு. ஓகேவா? அடுத்து, திருநின்ற ஊர் என்னும் ஊர் பெயரின் மறு எது என கண்டறி. திருநின்ற ஊர்னு ஒண்ணு நம்ம டக்குன்னு இந்த திருவூர் சொல்லுவோம், நின்ற ஊர் சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் வந்து கிடையாது. திருநின்ற ஊர் அப்படிங்கிறது என்ன? திண்ணனூர். திருநின்ற ஊருங்கிறது என்னது? திண்ணனூர். சரியா? ஓகே. அடுத்து, தவறான இணையை தேர்க. தவறான இணை. கோடைங்கிறது எதை குறிக்கும்னா கொடைக்கானலா அப்படின்னு கேட்டா எஸ், கோடைங்கிறது கொடைக்கானல் தான். லால்குடி அப்படிங்கிறது தவத்துறை, இதுவும் கரெக்ட் தான். விருதுநகர் அப்படிங்கிறது விருதை, விருவை கிடையாது, என்னது? விருதை. விருதை அப்படின்னு வரணும். சரியா? விருவை கிடையாது, விருதை. அடுத்து, ஒகேனக்கல் பாருங்களேன். ஒகேனக்கல்ங்கிறது ஆக்சுவலா அதோட பேர் என்னது? புகை நற்கள். ஆனா அதோடைய பேர் நமக்கு தெரியாம நம்ம இன்ன வரைக்கும் என்னன்னு சொல்றோம்னா ஒகேனக்கல், ஒகேனக்கல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேவா? புகை நற்கள். அதே மாதிரி நமக்கு ஊட்டி நல்லா தெரியும், உதகமண்டலம் அப்படின்ட்டு. ஆனா இதோட பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மாந்தை. அதாவது ஒத்தக்கல் மாந்தே அப்படிங்கறதா அதோடைய பேராமா. என்ன பேரு? ஒத்தக்கல் மாந்தே. இங்க பாருங்களேன், எழுதுறேன் பாருங்களேன். ஒத்தக்கல் மாந்தே. ஒத்தக்கல் மாந்தைங்கிறது தான் உதகமாந்தை, உதகமண்டலம்னு மாறி உதகமண்டலம் தான் இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு?
ஊட்டியா மாறிடுச்சு பாருங்களேன். ஒத்தக்கல் மாந்தை டு உதகமண்டலம் டு ஊட்டி எப்படி மாறிடுச்சு பாருங்க. அப்ப மாந்தை என்பது எந்த ஊரின் மருன்னு பாத்துட்டீங்கன்னா உதகமண்டலம். ஓகேவா. அடுத்து சைதைங்கிறது சைதாப்பேட்டை, புதுவைங்கிறது புதுச்சேரி, புதுகைங்கிறது புதுக்கோட்டை, நாகைங்கிறது நாகப்பட்டினம். இது தெரியும். வண்ணாரப்பேட்டைங்கிறது எந்த ஊரின் மரு அப்படின்னா வன்னை. வண்ணாரப்பேட்டைங்கிறது வன்னை. ஓகேவா. அடுத்து தவறானினை தேர்க. அம்பாசமுத்திரம் அம்பை கரெக்ட், கள்ளக்குறிச்சி கல்லை கரெக்ட், உசிலம்பட்டி உசிலைங்கிறது கரெக்ட். நார்த்தில் வந்து என்ன வரும், நஞ்சைன்னு வரணும். சரியா. இங்க வந்து நஞ்சின்னு இருக்கு. ஆக்சுவலா நாகர்கோயில்ங்கிறது எப்படி வரணும் அப்படின்னா நாஞ்சில் நாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி வரணும். நாகர்கோயில் வந்தா நமக்கு தப்பா இருக்கு. ஆன்சர் வந்து என்னது, பி. ஓகேவா. அடுத்து 20 ஊர் பெயர்களின் மறு எழுதுக. சோழ நாடுங்கிறது எதோடைய பேரு, சோ நாடு. சோழ நாடுங்கிறது என்னது, சோ நாடு. சரியா. ஓகே. சோ நமக்கு 20 வினாக்கள் வந்து முடிஞ்சிருச்சு. இதோடைய மறு சொற்கள் அண்ட் ஒரு சொல்லிக்கிறியான வேறு பெயர்கள் இதெல்லாமே வந்து பார்த்திருப்பீங்க. சோ நாளைக்கு மற்றும் ஒரு தேர்வு வினாக்களோடு 20 வினாக்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.